கிம்மா பாப்பர் எப்படி வந்து காளான் குருமா பண்ணுது. நீங்க வந்து மஷ்ரூம் குருமாவும் சொல்லலாம். இது வந்து சின்ன குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நல்ல கிரீமியான டெக்ஸ்சரா இருக்கும். அப்படியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கும். இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 1/2 கிலோ காளான் நான் இந்த மாதிரி நல்லா ஸ்லைசஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பட்டை, 4 லவங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 10 முந்திரி பருப்பு, 1 கப் உடல் மிளகாய் और कैप्सिकम, 1 கப் தக்காளி, 1 கப் வெங்காயம், தேவையான உப்பு. இப்போ வந்து நம்ம எம்மி காளான் குருமா எப்படி படந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஷைனியான மிக்ஸி ஜார். இப்போ வந்து அதுக்குள்ள வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்க்கொண்டே வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். எனக்கு தக்காளி அவ்வளோலாம் பிடிக்காது, பரவாயில்ல. அதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். எல்லா இன்கிரீடியன்ஸ் போட்டாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா. இப்போ வந்து மூடி வச்சுட்டு நல்லா டைட்டா ஃபைனாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகவே நம்ம பட்டை லவங்க சேர்த்துடலாம். வெடிக்கிறது நல்லா தெரியுது. பட்டை லவங்க நம்ம நிறைய ரெசிபிஸ்ல இருந்து யூஸ் பண்ணல. வந்து பட்டை லவங்க வந்து வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துடலாம். வந்து உள்ள சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வந்து 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்க கோர்மா மசாலா வந்து நல்லா வாசனை கொடுக்கறது. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம். கேக் மாதிரி வந்துச்சு. கேக் எனக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்து கேக்கு தான் என் ஃபேவரட் டெசர்ட். இப்போ வந்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வைக்காம வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து மூடி வைக்காம நம்ம குக் பண்ண வச்சிடலாம். இப்போவே தெரியுது நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. சாப்பிட தோணு மாதிரியே இருக்கு. ஆனால் வந்து என்றதான் பண்ணும். சரி பரவாயில்ல. எனக்கு வந்து பாருங்க 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து அடுத்த இன்கிரீடியன்ட் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாம். இப்போ வந்து குருமாவோட மெயின் இன்கிரீடியன்ட் காளான், என்னோட ஃபேவரட், சேர்த்துடலாம். காளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கூலுக்கும் வந்து நான் வந்து கொண்டு போவேன் ஒரு நாள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. 5 நிமிஷம்க்கு வந்து ஹை ஃப்ளேமில் வந்து மூடி வைக்காம வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன் வந்து காளான் வந்து ஹை ஃப்ளேமாக தான் வந்து 5 நிமிஷம் வைக்கிறீங்க? ஏன்னா வந்து காளான் வந்து நல்லா வந்து சீக்கிரமா குக் ஆகும். அதுக்காக தான் டைம் வந்து காளான் குக் பண்ண வந்து நல்லா ரப்பரி மாதிரி வரும். இப்போ வந்து எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேம்ல வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து மூடி வைக்காம குக் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும். காளானுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு தேவையில்லை. நான் வந்து காளான் வந்து நிறைய தண்ணி கொடுக்கும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. இப்போவே நல்ல வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மூடி வச்சாலும் வாசனை வந்து, மூடி வைக்காமையும் வாசனை வந்து.
நம்மளோட டேஸ்ட் பண்ண நேரம் வந்தாச்சு. பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. அந்த பவுல ஷிஃப்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்க. நான் வந்து சாதம் எடுத்திருக்கேன். எனக்கு சாதம் கூட வந்து எண்ணெய் குருமா வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சாதம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உள்ள போட்டுடலாம். இப்போவே சாப்பிடணும். நான் வந்து கொஞ்சம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல கிரீமியான டெக்ஸ்சரா இருக்கு. என் சின்ன குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரம் வந்து பர்ஃபெக்ட் லெவல்ல இருக்கு. எனக்கு நீங்களும் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒரு சின்னதாக ஒரு ரிக்வெஸ்ட், இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ளீஸ் இந்த சேனல் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி சொல்லுங்க. இந்த ரெசிபி வந்து சின்ன பசங்க தனியா பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ் சூப்பர்விஷன் இருக்கணும். இன்னும் அடுத்த முறை புது ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்யூ.